NSA உடைய துணை ஆலோசகராக அனீஷ் தயாள் சிங் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து RN ரவி அவர்கள் போவார், NSAவா போவார் அல்லது துணை ஆலோசகராக போவாருங்கிற ஒரு பல்வேறு ரூமர் இருந்துச்சு. ஏன் வந்து RN ரவி அவர்களுக்கு கொடுக்காம அனீஷ் தயாள் சிங் கொடுத்துருக்காங்க? அஜித் தோவலுக்கு 80 வயசு ஆயிடுச்சு. ஆமாம், 80 வயசு ஆயிடுச்சு. ஆமாம், 80 ஆயிடுச்சு. இனிமேல் 10 வருஷம் சிறப்பாக செயல்பட்டார். எவ்வளோ சிக்கலான தருணங்களெல்லாம் அஜித் தோவலோட அட்வைஸ் பிரைம் மினிஸ்டருக்கு தேவைப்பட்டிருக்கு. அதனால் நாட்டுக்கு நன்மையும் அடைஞ்சிருக்கு. இப்போ கூட ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அந்த டிப்ளமேசியில் அவர் வந்து ரொம்ப டாப் மேன். அதில் அவரும் ஜெய்சங்கரும் நல்ல டீம் 2 பேரும். இருந்தாலும் ஏஜ்னு ஒன்று வந்து 80 அதுக்கு மேலே ஓடி ஆட முடியல அவரால். அதனால தான் என்ன பண்ணிருக்காங்க, துணையாக போட்டிருக்காங்க. ஆமாம், அவரை நீங்கள் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசராக போட்டிங்கன்னா ரவிக்கோ மற்றவங்களுக்கோ வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆமாம், இப்போ கூட துணையாக தயாளை போட்டுட்டு நாளைக்கு என்ன சேவா போடுறதுக்கு ரவியோ இல்லை வேறு யாரோ நடுவில் விஜயகுமார் பெயர் வேறு அடிபட்டது. பழைய டிஜிபி. ஓகே, தமிழ்நாடு இப்போ இருக்கிற விஜயகுமார் இல்லை, நான் சொல்கிறது முன்னாள் டிஜிபி, மத்திய அமைச்சரவையில் உள்துறை அமைச்சகத்தின் ஆலோசகராக இருந்த விஜயகுமார். அவர் யாரோ காங்கிரஸ்காரன்னு சொன்னாங்களாம். மோடி சொன்னார், நோ, ஐ டோன்ட் பிலீவ் இன் த தியரி. அவர் இஸ் அ பக்கா போலீஸ்மேன். ஸோ அவர் பேரும் அடிபடுது. ஓகே, தமிழ்நாட்டிலேருந்து RN ரவி, விஜயகுமார். நான் சொல்கிறது டெல்லி விஜயகுமார். ஓகே ஓகே, வீரப்பன் விஜயகுமார் இல்லை, வீரப்பன். இதான் வீரப்பன் விஜயகுமார் தான். ஓகே, வீரப்பன் டெல்லி எல்லாம் ஒன்று தானே. ஓகே ஓகே, அந்த பேரில் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறது வந்து திறமையான விஜயகுமார். அவரை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு பிளான் இருக்குது. இது யார் வருவாங்க இந்த ரேஸில், RN ரவியா விஜயகுமாராங்கிறத பொறுத்து இருந்தால்